ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங்கில் இந்த வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு கூலாக சாப்பிட்ற மாதிரி அருமையான சூப்பரான தேங்காய் பாலில் செஞ்ச புட்டிங்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்க ஸ்கூலை விட்டு வரும்போது நம்ம இந்த வெயில் நேரத்தில் நல்லா கூலிங்காக ஒரு புட்டிங் செஞ்சு கொடுத்தோன்னா, இல்லை கூலிங்காக எது செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். தேங்காய் பாலில் செஞ்ச இந்த புட்டிங்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையான இந்த புட்டிங்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் பொருட்கள் வச்சு சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காய் பெரிய சைஸ் தேங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அந்த தேங்காயிலேருந்து மேல் இருக்கிற ப்ரௌன் சைடாக இருக்கிறதெல்லாம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக நல்லா சுடு தண்ணி கொஞ்சோண்டு வெதுன்னு போட்டு அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த 1/2 லிட்டர் தேங்காய் பாலில் 4 டேபிள் ஸ்பூன், அதாவது 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. திட்டுத்திட்டாக இருக்கக்கூடாது. இதோட சர்க்கரை, சுகர் எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிங்க. சுகரும் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு சர்க்கரை நான் இனிப்பு எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் இனிப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம தேங்காயில் ஆல்ரெடி இனிப்பு இருக்கும். சர்க்கரை ரொம்ப அதிகமாக போட்டு ஓவர் இனிப்பு ஆகிடக்கூடாது. இனிப்பை பார்த்துக்குங்க, செக் பண்ணி போட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ, இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்க எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் கடமம் போடுறோம், இல்லை ரோஸ் எசன்ஸும் போட்டுக்கலாம். பட் நான் அதெல்லாம் ஆட் பண்ணல. எனக்கு தேங்காய் ஃப்ளேவர் மட்டும் தான் தேவை. அதுக்காக நான் ரோஸ் எசன்ஸோ இல்லை கடமம் போடுறோம் ஆட் பண்ணிக்கல. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிங்க. இப்போ இந்த மிக்ஸிங்க இந்த பேனில் ஊற்றிடலாம். இப்போ இதை அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சிடணும். அடுப்பு ரொம்ப கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கணும். இதை நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ தான் நமக்கு கரெக்டான அந்த ஜெல்லி பதம் கிடைக்கும். நம்ம அவசர அவசரமாக வேகமாக அடுப்பை வச்சு வேகமாக செஞ்சோன்னா ஒரு மாதிரி உருண்டி வந்துடும், திட்டுத்திட்டாக இருந்துடும், நல்லா இருக்காது. அதே போல் அடியில் பிடிக்காமல் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அப்போது அது அப்படியே ஒரே இடத்துல தங்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இதை கிளறிட்டே இருக்கணும். ஸோ ஒரு 3 to 4 மினிட்ஸில் நமக்கு இது ரெடி ஆகிடும். இது இந்த அளவுக்கு சேர்ந்து வரணும். இந்த அளவுக்கு சேர்ந்து வந்தால் போதும். நமக்கு இந்த கரண்டியில் எந்த அளவுக்கு நமக்கு ஒட்டுதோ இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. இது ஒட்டாமல் இருக்க ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், கிளறிட்டே இருக்கலாம். ஏன்னா இல்லாட்டி மறுபடியும் அந்த பேன் சூடாக இருக்கிறதால அடியில் ஒட்டிக்கும். ஸோ இந்த சூட்லேயே நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் ஆகணும். அடியில் ஒட்டி நின்றுடக்கூடாது. இப்போது இந்த மாதிரி ஒரு மோல்டோ
இல்லை பவுலில் எடுத்துக்குங்க. உங்களாண்ட எந்த ஷேப்பில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் ரவுண்ட் ஷேப்லேயோ, ஸ்கொயரில் இருந்தால் ஸ்கொயர்லேயோ எடுத்துக்குங்க. அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக மோல்டு இருந்துச்சுன்னா குட்டி குட்டி உங்களாண்ட மோல்டாட்டோ இல்லை கிண்ணமாட்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட இதை போட்டுக்கலாம். அதில் நெய் தடவி விட்டு உள்ள இப்போ இதை ஃபுல்லாக இதுக்குள்ளே போட்டு விட்ருங்க. இது போட்ட பிறகு இந்த மாதிரி டேப் போடணும், உள்ள செட் ஆகிற மாதிரி. இப்போ இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா இது நல்லா செட் ஆகிடும். 3 ஹவர் கழிச்சு நம்ம சூப்பரான டெசர்ட் வந்து செட் ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே திருப்பினா போதும், கத்தியெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இதே போல் டெசர்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். வெயில் நேரத்தில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதே போல் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதாவது சில்லுன்னு சாப்பிடணும்னு தோணும்போது இந்த மாதிரி ஒரு டெசர்ட் நீங்களும் செஞ்சு ரெடி பண்ணி கொடுங்க. ஓகே, சூப்பரான எம்மியான இந்த ஃபுட்டிங்கு டெசர்ட்டு எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.